ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஹார்ட்கோர் வேர்ல்டோட பார்ட் 3க்கு வந்துட்டோம். வாங்க நம்ம போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மவுண்டனுக்கு மேலே திரும்பி நம்மளோட வில்லேஜோட இதுக்கு போகலாம். வில்லேஜோட இதுக்கு நம்ம போவோம். கேவிங் இப்போ போக வேணாங்க, ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி நல்லா கியர் இருக்குங்க. இப்போ நம்ம இப்போ போக வேணாம், கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் கேவிங்க்கு. இதுக்கப்புறம் நெதருக்கு தாங்க போகணும், பிளேஸோட தேடி. வாங்க போவோம். இந்த மவுண்டன் மேல ஏறதுக்கு நமக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. நான் தேடிதானே அவங்க வழி, இல்லாட்டி நான் பிரிட்ஜ் பண்ணி தாங்க போகணும். வாங்க இந்த மலைக்கு மேல போவோம். இந்த விளம்பரம் கைஸ் நம்மளை வெறுப்பேத்துறதுக்குன்னே வருது. எப்படியும் இந்த விளம்பரத்தை தொட்டு வெளியான்ட்டோம். வாங்க நம்ம இங்க போவோம். மவுண்டனுக்கு மேல எப்படியோ வந்துட்டோங்க. நம்ம என்னங்க நம்ம டெசர்ட்னால சரவுண்டட் ஐட்டம் போலங்க. இந்த டெசர்ட் நம்மளை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. சரி, நம்மளோட ஒரு இது எடுத்துட்டு போய் தக்குள்ள பார்ப்போம். கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் இந்த பக்கம் ஃபுல்லா அக்கேஷியா பயம் மட்டும்தாங்க இருக்கு. வாங்க போவோம். போயிட்டே இருப்போங்க. போவோம், போயிட்டே இருப்போம். அது நம்ம வாண்டரிங் ட்ரேடர் தானே அது. அவனுக்குள்ள நமக்கு லீடாச்சும் கிடைக்குங்க. ஐயோ, நான் கூட 2 லாமா இருக்கு அதை பார்த்து. அதான் அதான் திரும்பி நீ என் மேல எச்சிய கக்கறதுக்குள்ளே நான் அதை பண்ணிட்டேன். இப்ப வாங்க இந்த பக்கமா. ஐயோ, வாங்க படுத்துருவோம். ஆப்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகிறதுக்கு முன்னாடியே படுத்துட்டோம்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. கேமுக்குள்ள திரும்ப நமக்கு ரெஸ்பான்ஸ் பாயிண்ட்லாம் உடச்சிட்டு கையில இந்த ஸ்வாட சுத்தி கிளம்புவோங்க. போற வழியில இந்த ஷீப்லாம் போட்டு தள்ளிட்டு போவாங்க. திரும்பி 2 மணி பார்த்துட்டேங்க. இன்னும் நைட்டாவே இருக்கு. எப்படிங்க இன்னும் நைட்டாவே இருக்கு? நமக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும். பாதி நைட்ல கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கோம். வாங்க போ. பெட்னு எடுத்துடலாம். பெட் எடுத்து வாங்க போ. நான் ரூன் போட்டு பார்த்துருக்கேன். அந்த பக்கம் வில்லேஜ். ஃபைனலி இப்போ நமக்கு அப்சைடினே கிடைச்சிச்சு. இங்க நான் ஒரு விச் பார்த்தேங்க. நான் இங்க ஒரு விச் பார்த்தேங்க. விச் காணாம போயிடுச்சு. பரவாயில்ல, நமக்கு அப்சைடின் கிடைச்சிச்சு, அது போதுங்க.
10 obsidian. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா ஏன்னா என்ன எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த வில்லேஜுக்கு தான் போடுவோம். ஓ வில்லேஜ் ஐம் கமிங். ஃபர்ஸ்ட் ஃபுட்டை கால்குலேட் பண்ணி இதுல போவாங்க. நம்ம பிரெட் எங்க வச்சுன்னு வேற தெரியல. இன்வென்டரியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பாப்போம். ஆமாங்க இந்த தான் இருக்கு. இதை எடுத்துட்டு போக வேண்டியதுதாங்க. இது நமக்கு ஒரே நேரத்துல 3 ஹங்கர் பார் தருது. ஆனா ஏன் குக்குடு மட்டன் மட்டும் அவ்வளவு கம்மியா தருதுன்னு எனக்கு பொருளாங்க. ஐயோ நம்மளோட தேவைப்படுங்க. சரி இப்போ கையில சுவாடச்சுட்டு நம்மளோட இது வில்லேஜஸ் எல்லாம் இருக்காங்களே. வாங்க போ. விளையாடுங்க பாமரா. ஆமாங்க நான் அவர் வீட்டுக்கு தாங்க ட்ரை பண்றது. இவர் யாருன்னு பாப்போங்க. எங்க இங்க இருந்து ரெக்கார்டு உடனே வெளியே ஓடிட்டாரு. இன்னும் வீட்டுக்கு போயிட்டு இவர் ஒரு லெதர் ட்ரேடருங்க. சரி இந்த இடத்துல நம்ம பேஸ கட்டுவோங்க. இவர் யாருங்க? இவர் யாருங்க? ஒரு கோலு. ஓ 12 டைமண்ட்ஸ்க்கு ஒரு இது தராரு. ஒரு வெப்பன் ஸ்மித் ஆச்சே. இது யாரு? இது இங்க இங்க எதுவும் இல்ல. இங்க ஒரு பிளாக் ஸ்மித் இருக்கு. ஹை நமக்கு அயன் கிடைச்சிருக்குங்க. கோல்டன் ஆப்பிள்ஸ்க்கு கொஞ்சம் கோல்டு கிடைச்சிருக்கு. இந்த புக்கு இதெல்லாம் எடுத்துக்கோ. நம்மளோட பழைய ஆண்டசைட்டை இங்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட்ஸ் எடுத்து வச்சுப்போம். ஆப்பிள்ஸ் எடுத்து இந்த குக்கோட போர்ச்சுக்கு பதிலாக இங்க வச்சுக்கலாங்க. இப்ப வாங்குங்க இந்த இடத்துல இது இருக்கு. இப்ப வந்து நம்ம நகருக்கு போலாங்க. ஃபைனலி வாங்க போறதுக்கு ரெடி ஆகும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெட்ஸ் எடுத்துட்டு போவாங்க. TNT தேவைப்படுதுங்க. கோல்டு போன் இல்லாதருக்கு கொடுத்து ஒரு ஆரோ கொடுத்துட்டுங்க. டேர்ட்டில் எதுக்கு இருக்குன்னு தெரியலங்க. சரி வாங்க கொஞ்சம் காபிள் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 எடுத்த கட் சாண்ட் ஸ்டோன் வாங்க வாங்க வாங்க. இப்ப நெதர் போர்ட்டல் கட்டலாம். இப்ப முக்கியமா நம்ம ஒரு பேஸ் பண்ணணுங்க. நம்ம கரெக்டா பேஸ வந்து இந்த வில்லேஜ் கிட்டே பண்ணிக்கிட்டோம்னா அயன்குளம் அதை ப்ரொடெக்டும் பண்ணுங்க. வாங்க பண்ணுவோம். இப்ப வந்து இந்த இடத்துல நெதர் போர்ட்டல் கட்டுவாங்க. நம்ம பெட்ஸ் எடுக்கணும்னு இல்லைங்க, அதே மறந்துட்டேங்க. வாங்க இங்க இருக்க இந்த பெட் எடுத்துக்குவோம். ஓகேங்க இந்த வீட்ல இருந்து இந்த பெட்டை
இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒன்று கிரேசியா ஒன்று காட்ட போறேங்க. வாங்க நெதர் போர்ட்டல் கட்டலாம். இப்ப வந்து நம்மளோட 12 அப்சீடியன்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் எங்க நம்மளோட காபிள் ஸ்டோன் அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்தில் ஒரு காபிள் ஸ்டோன், அதுக்கப்புறம் 1 2 3 இந்த இடத்துல ஒரு காபிள் ஸ்டோன், அதுக்கப்புறம் இப்படி கீழே வந்துட்டு வந்து 1 2 3 1 2 3 3 பர்ஃபெக்டா இருக்குங்க. நெதர் போர்ட்டல் லீட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம எதுக்கு நான் பெட் எடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட இந்த ஒரு பெட் நமக்கு வேணுங்க. போலாம். எல்லோ கிரீன் எல்லோ கிரீன் எல்லோ கிரீன் நான் உங்களுக்கு நாங்கள் காட்டணுங்க. இப்போ எப்படி இன்ஸ்டாவா நமக்கு நெதரைட் இது நெதரைட் கிடைக்கிறதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ பாருங்க ஓகேவா. ஐயோ நான் நினைச்ச வேற இடங்க. இருங்க. ஐயோ சுத்திரக்கூடாது சீக்கிரம். செட்டிங்ஸ் தப்பிச்சிட்டேனா? ஓ ஏய் டோடம் கப்பா பேசுங்க. லிட்டரலி நல்லா வேலை. நம்மகிட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. நல்ல வேலை கரெக்டா முடியவும் நான் வந்துட்டேங்க. இப்ப இந்த பக்கமா வச்சு போகுது. இன்ஸ்டாவா எப்படி மைண்ட் பண்ண முடியுமாங்க? பெட்டை பிளேஸ் பண்ணிட்டேன்னா எப்படின்னா வெடிச்சிருங்க அது. பாருங்க அந்த பக்கம் ஒரு லாவா இருக்கான்னு நமக்கு. இப்ப வாங்க வாங்க இப்ப நம்ம ஒரு பேஸ்டியனை கண்டுபிடிச்சிட்டு உள்ள வந்துட்டோங்க. ஏன் நான் எல்லா எதுவும் அட்டாக் பண்ண மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் பிக்சர் போட்டிருக்கீங்க, நல்லா என்ன அட்டாக் பண்ணாது. இப்போ வாங்க நம்ம பாருங்க நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். அப்போ வச்சுட்டுங்க அதனால நம்மகிட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷன். ஐயோ லாஸ்ட் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கீங்க நல்லா அப்படி ஆகுது. திறந்து பார்ப்போங்க. இல்லைக்க ஒரு டைமண்ட் ஷோடு தாங்க இருக்கு, தேவைப்படாது நமக்கு. பெட்டை வச்சு நம்மளால பிரிட்ஜ் பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டேன். அது இப்போ உண்மையா இல்லை பொய்யானே கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க பெட்டை வைக்க முடியாதுங்க. வாங்க நம்ம எல்லாத்தையும் மெயின் பண்ணி கோல்டு பிளாக்லாம் வாங்க ஹேஸ்ட் இருக்கனால நம்ம ஸ்பீடா போலாங்க. இப்ப இங்க இருக்கிற அந்த மேகமாக் எல்லாத்தையும் கொள்ளுவாங்க. சரிப்பா
வாங்குங்க இதெல்லாம் கோமிக்கலாம். நமக்கு நம்ம கொஞ்சம் இந்த இடத்த ஃப்ரீயா இது பண்ணலாம். இன்னும் குட்டி குட்டியாகுது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் ப்ரௌன் பண்ணுவாங்க. நெதராட் எடுத்துக்கிட்டு வைரஸ் இருக்கனால அடியில பூந்து போறாங்க. ஐயோ ஐயோ, நமக்கு மட்டும் எங்க இப்படி எல்லாம் விளம்பரமா வருது. வாங்குங்க இப்ப நம்ம போவோம். இப்ப நம்ம இங்க வந்துட்டு லாவால இருந்து வந்துட்டோங்க. இது பண்ணிட்டு இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீயா லூட் பண்ணலாம். இதுல குட்டி குட்டியே வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்த கொஞ்சம் சேஃப் ஆக்கணும்ல. தெரியாம பெட் வச்சிட்டேன், அதையும் உடச்சு எடுத்துக்குவோம். வாங்க இது வந்து இந்த நம்ம நிறைய பெசால்ட் வச்சிருக்கனால அது இதுல கூட காட்ட மாட்டேங்குதுங்க. வாங்க நம்ம அப்படி யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. ஓவர் வேர்ல்டுக்கு போவேன். இன்வென்டரியில நிறைய ஏன் இவ்வளவு இடம் இருக்குன்னு யாரும் கேட்க கூடாதுங்க. பாருங்க நான் ட்விஸ்ட் வச்சு நான் பண்ண நான் எடுத்த நெதரைட் ஹெல்மெட்னால என்னோட ட்விஸ்ட் வச்சு கூட இன்ஸ்டா மைண்ட் பண்ண முடியுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோட இன்சைன் பிவிபி ஸ்கில்ஸை காட்டுறேங்க. வித்தர் வர்சஸ் மீங்க. வாங்க ஆரம்பிப்போம். இதுக்காக கொஞ்சம் நம்ம கிரியேட்டிவ் போயிட்டு தாங்க விதரை ஸ்பான் பண்ணுவோம். ஐயே நம்ம ஸ்பான் பண்ணதில்லை, இவ்வளோ மோசமான ஸ்பானா இது வரைக்கும் ஸ்பானை நான் பார்த்தது இல்லை. வாங்க நம்ம போவோம், போயிட்டே இருப்போம். நம்மளோட இந்த வாட்டி கேவ்ல எல்லாம் அதை வச்சு எல்லாரும் கொள்ளுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. டைரக்டா வெளியே வச்சே கொள்றோங்க. அந்த வாட்டி அதை பறக்க விட்டு அதை கொள்றாங்க. இப்ப நம்ம கிரியேட்டிவ்ல இருக்கறனால நம்ம கொஞ்சம் பறந்துட்டு வெளியே போக கேட்கலாம். சரி வாங்க டைரக்ட் மைனிங்லயே போயிடலாம். நான் எங்கேயோ டார்க் ஓக் ஃபாரஸ்ட்டுங்க. அப்புறம் இங்க எங்கேயோ இது இருக்குங்க. வாங்க தேடும். உட்லண்ட் மேன்ஷன் இங்க தாங்க எங்கேயோ இருக்கும். இந்த பக்கம் ஸ்வாம்ப் தாங்க. அங்க ஒரு வில்லேஜ் இருக்குங்க. நான் வேணா என்னோட இன்சைன் பிவிபி ஸ்கில்ஸ் அங்க வந்து காட்டட்டா? அயன் கோலம் கிட்ட காட்டுவாங்க என்னோட இன்சைன் பிவிபி ஸ்கில்ஸ. அயன் கோலம் இன்னைக்கு நீங்க செத்தீங்க. எங்கங்க நம்ம அயன்கோலம் இருக்காரு? அயன்கோலம் அயன்கோலம் இருக்காரு. நல்ல கரெக்டான டயத்துல இதுவும் வந்துருச்சு விளம்பரமும். ஏன்னா அப்பதான் நம்ம கிரியேட்டிவ்ல இருந்து சர்வைவல் மாத்தலாம். ஐயோ வேற எங்கேயோ ரொம்ப தூரத்துல ஸ்பான் ஆயிட்டோங்க. இப்ப நம்ம திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணுங்க. இதுக்கு தாங்க ஓவரா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தாங்க போல. பொண்ணு அயன்கோலத்துக்கெல்லாம் நான் இப்ப ரிவெஞ்ச் எடுக்க போறேங்க. இப்ப வந்து அப்படியே மேல என்னங்க மேல பறக்கலான்னு பார்த்தா நம்மள இப்படி பண்ணிடுச்சு. அந்த கார்னர் போங்க.